என்ன பண்ற இவரை வந்து திட்டணும் அப்படின்றதுக்காக நீ இல்லாத வேலைகளை பண்ண சரியா. அரூர் விவகாரம் ஆனா எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தன் மேல வந்து எஃப்ஐஆர் 3 பிரிவுல நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க. அவரு தலைமறைவா இருந்தாரு. எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இங்க பெரும்பாலுமான திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போடக்கூடியவங்க ஏன் மாறினாங்கன்னா இவங்க பண்ண அந்த வெறுப்பு அரசியல். அதாவது நீங்க விஜய் அவர்கள் அவர் போக்குல விட்டுருந்தா கூட கண்டிப்பா சொல்ற எதிர்கட்சியா வேணா வந்திருப்பாரு தவிர ஆளுங்கட்சியா வந்திருக்க மாட்டாங்க. இவங்களே என்ன பண்ணாங்கன்னா சும்மா இருக்கவரை சொரிஞ்சு விட்டு சிஎம் ஆக்கி விட்டாங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படிதான் பண்ணிருக்காங்க. இவங்க வெறுப்பு அரசியலை கையில எடுத்துட்டாங்க. அவதூறு கலப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நீ உண்மையா ஒரு விஷயத்தை முன்வை, தப்பே கிடையாது. ஆனா நீ என்ன பண்ற இவரை வந்து திட்டணும் அப்படின்றதுக்காக நீ இல்லாத வேலைகளை பண்ண சரியா. அரூர் விவகாரத்துல என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தன் மேல வந்து எஃப்ஐஆர் 3 பிரிவுல நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க. அவரு தலைமறைவா இருந்தாரு. அவர் மேல அவ்வளவு வழக்கு. மாவட்ட செயலாளர் மதியழகனை கைது பண்ணி உள்ள போட்டீங்க. இதெல்லாம் தேவையில்லை. அதாவது யாரு பண்ணா என்னன்றது கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கு. அது விசாரிக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இப்ப நாங்க வந்து கைதா பண்ணிருக்கோம். நாங்க சிபிஐ விசாரிக்குது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா எப்படியாவது இந்த கட்சியை முடிச்சு தள்ளிடணும் அப்படின்னும் போது மக்கள் பாக்குறான் நீ யாரா முடிவு பண்றதுக்கு, நான் போட்ட பிச்சையில தான் நீயே உட்காந்துட்டு இருக்க, நீ எப்படா இவங்களை ஒழிப்ப, இந்த தடவை நாங்க அவங்கள உட்கார வைக்கிறோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்ல. நேற்று கூட ஒரு திமுக காரர்கிட்ட பேசினேன் ஆக்சுவலா நான். அவர் சொல்லும் போது உண்மையிலே சொல்றேன் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல சூப்பரா வேலை நடக்குது, இந்த ஆட்சியில நல்ல வேலை நடக்குது எல்லாமே அப்படின்னு சொல்றாருன்னா நல்ல விஷயம். இது ஒரு மாற்றம் தானே. இந்த மாற்றத்தை மக்கள் விரும்பினாங்க. அந்த மாற்றம் இப்ப நடந்துட்டு இருக்குது, நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் வேற என்ன, இப்ப எதிர்கட்சி அப்படின்னும் போது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதவங்க. ஏன்னா அப்புறம் எதிர்கட்சியா இருக்க முடியாது. சொந்த கட்சியில இருக்கிறவனே காரி துப்புவான். நேற்று சேகர் பாபு பண்ண மாதிரி காரி துப்பிடுவாங்க. அதனால பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அந்த எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. தங்க மோதிர திட்டம் வந்து எல்லா குழந்தைங்களும் தாங்க. இப்ப வந்து அரசு பள்ளி இருக்க குழந்தைங்க ஒரே ஒரு விஷயம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க நீங்க. அதாவது தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியாது. ஆக்சுவலா மேபி வந்து பிறக்கிற குழந்தைங்களுக்குன்னு சொல்லியிருப்பாரே தவிர நீங்க நம்ம முதல்வர் சொல்லும் போது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைங்க பென்ஷன் பண்ணிருக்க மாட்டாரு. அதாவது குழந்தைங்களுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம்னு சொல்லியிருப்பாரு. அது கண்டிப்பா காலகாலமா பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற ஸ்கீம். கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பெத்தீங்கன்னாக்கா 25,000 ரூபாய் சம்திங் ஏதோ கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அந்த பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து காலகாலமா எல்லா ஆட்சியிலையும் பண்ணிட்டு இருக்குது. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பண்றது. இது வேணும்னு விமர்சனம் வைக்கணும் அப்படின்றதுக்காக வைக்கிறாங்க. நாங்க கொடுக்குற திட்டத்துல யாரோ ஒருத்தர் பலன் அடைகிறாங்களே அப்படின்றத பாக்குறது கிடையாது. இதுல ஒரு குறை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக பண்றாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள். மக்கள் யாருமே குறை சொல்ற திமுகவோட கொத்தடிமைகளும் உடன்பிறப்புகள் தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அதை காதுல போட்டுக்க வேண்டாம். இபிஎஸ் வந்துட்டு டிஎம்கேக்கும் டிவிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்க சொல்றதை ஊழியர்ல தான் இவங்களும் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் வந்து கரெக்டா சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தயவு செஞ்சு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். சீமானை பத்தியும் பேசாதீங்க, எடப்பாடி பழனிசாமியை பத்தியும் பேசாதீங்க. ஏன்னா வந்து களத்துல இருக்கவங்களை பத்தி பேசுங்க. அவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்கறது நம்மளோட நேரம் வந்து ஒருத்தன்னு நினைக்கலாம். பட் ஆனா களத்திலேயே இல்லாத ஒருத்தங்களை பத்தி பேசி அவங்களுக்கு பதில் கொடுத்து அவங்களை இன்னும் வந்து மக்கள்கிட்ட அட்டென்ஷனை கொண்டு போய் சேர்க்க வேணாம்னு பாக்குறேன். முதல்ல இபிஎஸ் சொந்த கட்சிக்காரங்களை கட்சியில தக்க வச்சுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்களை கேள்வி கேட்கலாம். தப்பே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நேற்று கூட கார் விட்டு கார் மாதிரி ஏறி போயிருக்காப்ல சரிங்களா. அதாவது வழக்கம் போல ஒரே கார்ல போய் டீலிங் பேசி பழக்கம் அந்த கார் கதவை திறக்க போயிருக்காப்ல. அதாவது அப்பட்டமா மாட்டிக்கிட்டாப்ல. முதல்ல அவர் கார்ல உட்காந்து ஒழுங்கா அவர் போக கத்துக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து கேள்வி கேட்கலாம்னு சொல்லுங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா சேகர் பாபு பாத்தீங்கன்னா உள்ள விட்டார். எப்ப போனாலுமே டைரக்டா போய் சாமியை பார்த்துருவாரு. இந்த தடவை நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லாம் உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் மறைச்சு நிப்பாட்டிட்டாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லுவேன். சேகர் பாபுக்கு நடந்துச்சு இல்லையா, அதுதான் கர்மா. அதாவது நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க இல்லையா, சொந்த கட்சியிலேயே உன்னை வந்து பாத்தீங்கன்னாக்கா புறக்கணிக்கிறாங்க எல்லாரும். எங்களுக்கு என்ன தோணுச்சா, டேய் சேகர் பாபு எங்களுக்கு தாண்டா பிடிக்காது, உங்களுக்கு கூட வர பிடிக்காதப்பா அப்படின்ற மாதிரி தோணுது. அவ்வளவுதான் சார். ஆட்சி அதிகாரத்துல இல்லைனாக்கா யாருக்கும் இங்க மதிப்பு மரியாதை இல்லை. ஸ்டாலினே இன்னைக்கு யாரும் மதிக்கிறது இல்லைன்னு போது சேகர் பாபு எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னா எப்ப பார்த்தாலும் சேகர் பாபு தான் நிப்பாரான்னு சொல்லிட்டு அந்த அரிய வகை வான்குஞ்சு வாய் ஒருத்தர் இருப்பார்ல, ஊன்னு வாயை வச்சுக்கிட்டு அவர் பேசுறதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அவரும் பாத்தீங்கன்னாக்கா அது மாதிரி கலாச்சிருக்காப்புல. அதை தாண்டி திருத்தணியில அடிவாரத்துல போலீஸ் பண்ணிச்சு பாருங்க. சேகர் பாபு ஒரு குஜிலி மஸ்து வேற லெவல் சொல்லணும். அதெல்லாம் ஆக்சுவலா எப்படி சொல்றது, கோயில் கருவறைக்குள்ள போய் போன் பேசுவாப்புல. தீபாரத்தை காமிச்சா நிறுத்துறது, போன் பேசுறல நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தை காட்டக்கூடிய சேகர் பாபுவை கீழே நிக்க வச்சு காவல்துறை ஒரு குஜிலி மஸ்து பண்ணிச்சு பாருங்க. பீக் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லணும் ஆக்சுவலா. அதுதான் சார், அவ்வளவுதான் சார். கர்மா அவ்வளவுதான். நீ வந்து ஒண்ணு பண்ண, மக்கள் 4 மணி நேரம் நிக்கிறானாக்கா, திருப்பதியில நிக்கிற, இங்க நிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிற. ஒருத்தன் கத்துனாக்கா கத்து அப்படின்ற வீடியோ எடுத்தனாக்கா எடுத்துட்டு என்ன எவனா பண்ணுவான்னு இன்னைக்கு பண்ணாங்க பத்தி அவனுக்கு. அவ்வளவுதான். வாழ்க்கை ஒரு வட்டம், வேற ஒண்ணுமே கிடையாது. அது சேகர் பாபு விஷயத்துல நம்ம பாத்துக்கலாம். மேகதாது அன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ணல நீங்க. இல்ல அது வேண்டாம், அது வேண்டாம். அது ஸ்டெப் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, டன்.